இயற்கையை தேடி மனுஷன் என்ன செய்தான்? ஊர் ஊராக ஓடிட்டு இருக்கான். இயந்திர வாழ்க்கையில் மனிதனுக்கு இப்போ ஒரு அமைதி தேவைப்படுது. பணம் வந்துருச்சு, சொகுசு வாழ்க்கை வந்துருச்சு, வீடுதோறும் ஏசி வந்துருச்சு. ஆனாலும் நிம்மதி இல்லை அவனுக்கு. அவன் இப்போ என்ன செய்கிறான்? காடுகளை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். வர்த்தகம் நாட்டுக்குள்ளே இருந்து இப்போ எங்கே வந்துருச்சு? காட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதான் உண்மை. வர்த்தகர்கள் என்ன செய்கிறான்? முன்னால் நாட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தான், நாட்டுக்குள்ளே வர்த்தகம் பண்ணான். இப்போ அவன் என்ன செஞ்சிட்டான்? காட்டுக்குள்ளே வந்துட்டான். இந்த காடு தான் இனிமேல் என்ன செய்யப்படும்? சூறையாடப்படும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த காட்டை சூறையாடுவதற்கு வர்த்தகர்கள் என்ன செய்து விட்டார்கள்? முடிவு செய்து விட்டார்கள். வருத்தமாக தான் இருக்குது ஒரு பக்கத்தில். இந்த காடு நாசமானால் இந்த நாடு என்னவாகும் என்கிற கேள்வி பிறக்கிறது எனக்கு மட்டுமா? இந்த காட்டை நேசிக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் அந்த கேள்வி பிறக்கிறது. வனம் வனமாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். இயற்கையிடமே அதை விட்டு விடுகிறோம். நாங்கள் எப்பாடுபட்டாகிலும் உன்னுடைய இயற்கை தன்மையை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? இயற்கையிடமே அதை விட்டு விடுகிறோம். பாலைவனங்கள் நிறைந்து கிடக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த காடுகள் வாய்க்கவில்லை, நமக்கு வாய்த்திருக்கிறது என்று சொன்னால் அந்த காட்டை பேணுவதற்கு நாம் தயாராக வேண்டும். காலை மாலை நேரங்களில் இந்த காட்டருகே அமர்ந்து பாருங்கள். இந்த காடுகளிலிருந்து வரக்கூடிய ரீங்காரம் செவிகளில் பாயும் போது 1000 பீத்தோவன்கள் நம்முடைய முன்னால் மண்டியிட்டு கிடப்பார்கள். மறந்து விடாதீர்கள். இயற்கை சக்தி மிகுந்தது, இயற்கை அழிவில்லாதது, இயற்கை மனித சமூகத்தை வாழ வைப்பது. மறந்து விடாதீர்கள்.